யோகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா தூக்கம். ஆமாங்க, நம்மள பல பேருக்கு பார்த்தோம்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டயர்டா இருக்கும். ஆனா நைட்டு படுத்தோம்னா தூக்கம் வராது. இதற்கு என்ன காரணம்? படுத்த உடனேயே தூங்குவதற்கான எளிய வழிகள், சீரான ஆழ்ந்த தூக்கம் பெறுவதற்கான முறைகள், நம்ம நல்லா தூங்கக்கூடிய உணவுகள், தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய இயற்கையான மூலிகைகள், அதிசயமான ஒரு அக்குப்ரெஷர் புள்ளி, இத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ வீடியோவை தூங்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளால ஏன் சரியா தூங்க முடியல? அறிவியல் காரணம் என்னன்னு பார்க்கலாம். அதிகமான மன அழுத்தம், லேப்டாப், கம்ப்யூட்டர், போனு இதை அதிக நேரம் பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாம மன உளவியல் சோர்வு, இது எல்லாம் தான் நமக்கு தூக்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சரியா உருவாகணும். அப்படி உருவாகிறதுக்கு நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கணும். இதை தான் நம்ம இயற்கை முறையில முக்கியம் அப்படின்னு சொல்றோம். நல்ல தூக்கம் வருவதற்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க தூங்க போறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி மொபைல், டிவி, லேப்டாப் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட், மெதுவா மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடணும். அதாவது 4-7-8 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுங்க, 7 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க அண்ட் 8 செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துக்கு தூங்க போகாம ஒரே டைமுக்கு தூங்க போங்க. நெக்ஸ்ட், தூங்க போக முன்னாடி படுத்துட்டு நல்லா காலை நீட்டி விட்டுக்கோங்க. கையையும் நல்லா ஃப்ரீயா வச்சுட்டு ஃப்ரீயா படுத்து தூங்குங்க, எந்த டிஸ்டர்பும் இல்லாம. நெக்ஸ்ட், படுத்த உடனே தூங்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ரிலாக்ஸா கண்ணை மூடி எந்த ஒரு யோசனையும் இல்லாம மன அமைதியா ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தூங்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு நைட் ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குங்க. தூக்கத்தை மேம்படுத்தக்கூடிய, தூக்கம் நமக்கு நல்லா வரக்கூடிய ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் பார்க்கலாம். இதை நம்ம ஆம்பியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட காதுக்கு பின்னாடி இந்த இடத்துல, இந்த டெக்னிக் ஒரு முட்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல இதுதான் நம்ம ஆம்பியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மென்மையான இடம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. ஸோ நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் விரலால மெதுவா அழுத்தி ஒரு லைட் மசாஜ் கொடுக்கணும். இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தூக்க ஹார்மோன் தூண்டப்படும், மன அழுத்தம் குறையும், உடல் சோர்வு ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா வரும். தூக்கத்தை மேம்படுத்தக்கூடிய இயற்கையான உணவுகள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பழுப்பு அரிசி கஞ்சிங்க. இயற்கையாகவே கார்போஹைட்ரேட்ல பார்த்தோம்னா தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட், வேர்க்கடலை, பாதாம். வேர்க்கடலையும் பாதாம்லையும் மெக்னீசியம் மற்றும் மெலட்டோனை அதிகரிக்கும், நரம்புகளை தளர்த்தும். அடுத்தது, பசும்பால் பிளஸ் தேனுங்க. 2யும் கலந்து குடிக்கிறது மூலியமா நமக்கு தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் அதிகப்படியா தூண்டப்படும். அடுத்தது, வாழைப்பழங்க. உடலை மென்மையாக்கும், பசியை சமநிலைப்படுத்தும். அடுத்தது, முள்ளங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பினாச். இதுல மெக்னீசியம், இரும்பு சத்து அதிகமா இருக்கு, நரம்புகளை சீரா வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா, சில ஹெர்பல்ஸ் நம்ம யூஸ் பண்றது மூலமா கூட நமக்கு டீப் ஸ்லீப் வருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அஸ்வகந்தா. இது ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தை மேம்படுத்தும். அடுத்து, வல்லாரை இலைங்க. நரம்பு தளர்ச்சியையும் மற்றும் ஞாபக சக்தியும் மேம்படுத்துவதற்கு இந்த வல்லாரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது, தூதுவளைங்க. இது உடல் சூட்டை குறைச்சு நமக்கு மன அமைதியை கொடுக்கும். அடுத்தது, துளசிங்க. இதுல இயற்கையாகவே மெலட்டோனின் அதிகமா இருக்கனால நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே வரும். இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே நம்ம கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்றது மூலியமா நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்குங்க. தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயங்க. நம்ம உடம்புக்கு இயற்கையான மருந்து அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல கத்துக்கிட்ட அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இயற்கையான உணவுகள், இயற்கையான மூலிகைகள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல உங்க கமெண்ட்டை படிச்சு காமிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.